உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் இருக்கா? அப்போ இந்த ஒன் பாட் மீன் குழம்பை ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க. இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஒன் பாட் மீன் குழம்பு ருசியாக செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துக்கணுங்க. இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி பழமும் ஒரு 2 பழம் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தலைகளை போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த ஒன் பாட் மீன் குழம்புக்கு இந்த ஒரு மசாலா மட்டும் போதுங்க. ரொம்ப சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக உயிர் மீன் எடுத்திருக்கேன். இந்த உயிர் மீன் பார்த்தீங்கன்னா சந்தையில் விற்றது. இது ரோகு, கட்லா இப்படி விதவிதமாக இருந்தது. நான் உயிர் கெண்டை மீன் வாங்கிட்டேங்க. இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எத்தனை தான் நம்ம மீன் செஞ்சாலும் ஐஸில் வைக்கிற மீன் குழம்பு டேஸ்ட்டோட நம்ம இந்த உயிர் மீன் அதுவும் ஒன் பாட் மீன் குழம்பு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் பார்த்தீங்கன்னா அப்படி சொட்ட ரத்தம் வடிய உயிர் மீனாக வாங்கிட்டேன். ஸோ 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். ஆனால் நான் 1 கிலோ மட்டும் நல்லா பீசஸாக எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து பார்த்தோன்னா அப்படி கறி மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த உயிர் மீன் குழம்புல மட்டுமே இந்த ஒன் பாட் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மீனை வாங்கினதுக்கு உடனே குயிக்காக செய்யணும்னு நினச்சி தான் இந்த ஒன் பாட் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணேன். ஸோ ஒரே மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மீனும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இந்த டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஒன் பாட் மீன் குழம்புக்கு நம்ம மண்கடாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான நல்லெண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துருக்கோம். சோம்பும் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்கிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒன் பாட் மசாலா, அந்த மசாலாவை இந்த மண்பானையில் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீன் குழம்பு ரொம்ப வைக்கிறது ஈஸிங்க. அதே டைம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு வதக்க போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வதக்கும் போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க. ஸோ இந்த ஒன் பாட் மீன் குழம்புல ஸ்பெஷலே இந்த மசாலா மட்டும் தாங்க. ஒரே மசாலா ஒன் பாட் உயிர் மீன் குழம்பு அப்படி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் கரெக்டாக ஒரு 3 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவு கொதி வருதோ அந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக மட்டும்தான் நம்ம மீன் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம புளிக்கரைசலையும் இதோட ஆட் பண்ணிடணும். ஸோ மீனை முதல்ல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மீன் சீக்கிரத்திலே கரைஞ்சிரும். அதுவும் உயிர் மீன்னா சொல்லவே வேண்டாம், உடனே கரைஞ்சிரும். நல்லா கொதி கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும் போது கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சா போதுங்க. இந்த உயிர் ஃப்ரெஷ்ஷான கெண்டை மீன் குழம்பு செம்ம சூப்பராக ரெடியாக போகுது. உங்கள் வீட்டில் ஆற்று மீனாக இருந்தாலும் சரி, குளத்து மீனாக இருந்தாலும் சரி, கடல் மீனாக கூட இருந்தாலும் சரிங்க, நீங்கள் மீன் குழம்பு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரே மசாலா ஒன் பாட் உயிர் மீன் குழம்பு ஒரு முறை வச்சு ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ அப்புறம் என்னங்க, எப்பவும் ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரே மசாலா ஒன் பாட் உயிர் மீன் குழம்பு வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ மண் பானையில் எனக்கு செம்ம மாசா டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாவல் மீன் வறுவல் செஞ்சுருக்கேங்க. வாவல் மீனை வறுவல் செஞ்சுட்டு சுடு சாதத்துக்கு அப்படி சுட இந்த ஒன் பாட் மீன் குழம்பு செஞ்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஒன் பாட் உயிர் மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.